தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சலூன் கடை ஊழியரை தாக்கிய வழக்கில் 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசிக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது அண்மை செய்தியாக கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதி செயல்பட்டு வரும் லைம் ட்ரெண்ட்ஸ் சலூன் கடை ஊழியர் அஜித் மற்றும் அவரது சக ஊழியர்கள் ஆகியோர் கடந்த 17ஆம் தேதி இரவு பணி முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பொழுது வேலூர் சாலை நின்று கொண்டிருந்த ஒரு காரின் ஓட்டுநர் கவனக்குறைவால் பின்னோக்கி வந்து இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காரில் இருந்த திருவண்ணாமலை விடுதலை சிறுத்தை கட்சி நகர பொறுப்பாளர் அருண்குமார் உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து அஜித்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து தாக்குதலை சமாளிக்க முடியாத அஜித்குமார் தனது கடைக்குள் புகுந்து தப்பிக்க முயற்சித்த போது கடைக்குள் அத்துமீறி உள்ளே சென்று கொலைவெறி தாக்குதலும் கொலை மிரட்டல் விடுத்து சரமாரியாக அஜித்குமாரை தாக்கியுள்ளார். தொடர்ந்து இது குறித்த சிசிடிவி காட்சிகள் பரபரப்பாகி வெளியான நிலையில் நேற்று சலூன் கடை உரிமையாளர் எஸ்பியிடம் அலுவலகத்தில் புகார் கொடுத்த அடிப்படையில் திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலைய போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அருண்குமாரின் செல்போன் எண்ணை பயன்படுத்தி விசாரணை மேற்கொண்டதில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த சீத்தம்பட்டு கிராமத்தில் மறைந்திருப்பதாக தகவல் அறிந்தனர். உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படை காவல்துறையினர் அருண்குமார் மற்றும் அவரது கூட்டாளியான நாகராஜ் ஆகியோரை கைது செய்ததுடன் அவர்கள் பயன்படுத்திய சொகுசு கார் ஒன்றையும் தற்போது பறிமுதல் செய்ததுடன் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள திருவண்ணாமலை சேர்ந்த மாரி மற்றும் மணி ஆகியோரை போலீசார் தீவிரமாக தனிப்படை அமைத்து தற்போது தேடி வருகின்றனர். அது மட்டுமன்றி தப்பிக்க பல்வேறு விதத்தில் உதவிய 4 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.